செபி எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்திற்கான புதிய தலைவர் நியமனத்தில் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரத்தின் தலையீட்டை தடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் அவரின் மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் செபி எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்திற்கான புதிய தலைவரை நியமிக்கும் விவகாரத்தில் ப சிதம்பரம் தலையீடு இருந்து வருவதாக சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு மற்றும் பங்கு முறைகேடு விவகாரங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமக்கு நெருங்கிய நபரான ரமேஷ் அபிஷேக் என்பவரை செபியின் புதிய தலைவராக நியமிக்க ப சிதம்பரம் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். செபிக்கான புதிய தலைவர் நியமன விவகாரத்தில் ப சிதம்பரம் மற்றும் அதிகாரத்தில் உள்ள அவரின் ஆதரவாளர்கள் உதவியாளர்கள் தலையிடுவதை பிரதமர் நரேந்திர மோடி தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தை கவனிக்க தனி அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார்.